நோ நோ, இது தப்பே இல்ல பாரதி. இனி எப்போ உனக்கு தோணுதோ இமீடியட்டா என்கிட்டே சொல்லு. நானே வந்து என் கையால உனக்கு சமைச்சு தரேன். ம். ஆ, பாரதி வெங்காயம் போதும். சிக்கன் எங்க? சிக்கன் தானே? ஆ, இதோ 1 மினிட். சிறப்பு. அப்படியே வாசனை அடிச்சு தூக்குதே. உனக்கு இவ்வளவு அருமையா சமைக்க தெரியுமா வெண்பா? இப்பதான் நானே பாக்குறேன். நான் அருமையா சமைப்பேன். அதுவும் இந்த கிச்சன் நான் மருமகளா நின்னு சமைக்க வேண்டிய இடம். சரி வெண்பா, எப்படியோ சமையல் முடிஞ்சதுல அப்படியே உன் கையிலே பரிமாறிட்டா சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுருவோம்ல. ஷியோர் பாரதி, கண்டிப்பா. டன் கம், இதெல்லாம் எடுத்து போலாமா? நான் எடுத்துக்கிறேன் மேடம். பாரதி. அங்கிள், ஆண்டி, நீங்க அங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க சாப்பிடலாம். ஏய், என்ன நீ எனக்கு பசிக்குதுன்னு சொல்ற? அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல நீ உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். ஏய் இல்ல, முதல்ல நீ சாப்பிடு பாரதி. சரி பாரதி, அப்புறம் நான் கிளம்புறேன். ஓகே வெண்பா. ஆக்சுவலி தேங்க் யூ so much. நான் கூப்பிட்ட உடனே வந்து எனக்காக சமைச்சு கொடுத்த பாரு. தேங்க் யூ. நோ மென்ஷன் பாரதி, எதுக்கு இதெல்லாம்? சரி, அப்ப நான் வரேன். ஓகே. அங்கிள், ஆண்டி, நான் வரேன். பாரதி, ஒரு நிமிஷம். நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியுதாடா? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? ஹோ, நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க பண்றது எல்லாமே உங்களுக்கு நியாயமா இருக்குமா? அதெல்லாம் சரினா இப்ப நடந்தது இதுவும் சரிதான். டேய், என்னடா பேசுற? ஏட்டிக்கு போட்டி பேசிட்டு இருக்கியா? பா, நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்கப்பா. அதை பத்திலாம் நான் கவலையே படல. ஆனா ஒரு விஷயம், நான் செஞ்சது தப்புனா நீங்க செஞ்சது தப்புதான். அப்புறம் நான் வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னு அந்த கண்ணம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுவரை நான் சொன்னது பொய்யா கூட இருக்கலாம். ஆனா இனிமே எப்ப வேணும்னாலும் என்னால வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமே. இன்னைக்கு நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து எனக்காக சமைச்சு கொடுக்கிற அவ, நான் சொன்னா அடுத்த நிமிஷமே எனக்காக கழுத்து நிடவும் ரெடியா இருக்கா. இத பாருங்க, எனக்கு இந்த வாய்ப்பு எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கு. ஆனா ப்ளீஸ், அது நீங்க 2 பேரும் மறந்துடாதீங்க.
உங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கும்ல, 2 பெண் குழந்தைங்க. அந்த இன்னொரு குழந்தை தான் என்னாச்சுன்னு கேக்குறேன். ஹேமா ஒண்ணும் எங்க வீட்டு சொந்த வாரிசு இல்ல. அவளை நாங்க ஆதரவற்ற இல்லத்துல இருந்து தத்தெடுத்துட்டு வந்தோம். ஆனா என்ன பண்றது கண்ணம்மா, உன் பொண்ணுதான் இங்க இல்லையே. எங்க எந்த ஊர்ல எந்த சிக்னல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காளோ. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? வாழ்க்கையில எனக்கு நல்லதுன்னு ஒண்ணு நடக்காதா? பிறக்கும் போதே அம்மாவை புடுங்கிட்ட, வாழ ஆரம்பிக்கும் போதே புருஷனை புடுங்கிட்ட, என் குழந்தைய கண்ணிலேயே காட்டாம புடுங்கிட்டியே. என்ன நியாயம் இது? பெத்த தாய்கிட்ட இருந்து பிள்ளைய பறிக்கிறது மகா பாவம் இல்லையா? அந்த கொடுமையை எனக்கு ஏன் பண்ண? அதை செய்ய ஒருத்தவங்களையே அனுமதிச்ச. ஐயோ, இப்ப நான் என் பிள்ளைய எங்கன்னு போய் தேடுவேன்? யார கேட்டாலும் இல்ல இல்ல தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா என் உள் மனசு சொல்லுது, 2 குழந்தைய வயித்துல சுமந்த என் ஆழ் மனசு சொல்லுது, கண்டிப்பா எனக்கு 2 குழந்தைங்க தான் பிறந்திருக்கு. அப்போ இன்னொரு குழந்தை எங்க? ஐயோ, இதுக்கு மேல நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? ஐயோ கடவுளே, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. என்ன அஞ்சலி, ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு உட்காந்துருக்க? இங்க பாரு, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பின்னாடி வருஷம் சர்க்கஸ் போடுவாங்கல்ல, இந்த வருஷமா போட்டிருக்காங்களாம். நம்ம போயிட்டு வரலாமா? நான் எங்கேயும் வரல. என்ன அஞ்சலி, கோவமா பேசுற மாதிரி தெரியுது. என் மேல என்ன கோவம்? நான் இந்த தப்பு பண்ணலையே. இப்பெல்லாம் காரணமே இல்லாம கோவப்படுற. ஆனா அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியே புரிஞ்சுட்டா மட்டும் நீ என்ன கூட்டிட்டு போயிடுவியா? ஓ, அந்த கோயில் பரிகார விஷயமா? என்ன அஞ்சலி இது, இப்போ வரைக்குமா அதே நினைச்சிட்டு இருக்க? பின்ன இருக்காதா? என் குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம பிறந்து வரணும்னு ஒவ்வொரு செகண்டும் இருக்கிற தவிப்பு எனக்கு தானே தெரியும். சரி, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என்ன ஆனா? எப்படி இருந்தாலும் வேண்டாம் தான் சொல்ல போற. அப்புறம் எதுக்கு வீண் பேச்சு? விட்டு, நீ என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக வேணாம். ஏய். நான் அத்தை கிட்ட சொல்லி அவங்களே கூட்டிட்டு போறேன். இது பாரு, இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத, அவங்க பயந்துருவாங்க. ஆமா, நீ சர்க்கஸ் போலானுவ, சினிமாக்கு போலானுவ, ஆனா நான் சொல்ற கோயிலுக்கு மட்டும் வரமாட்டேன். அகில், ஏன் இவ்ளோ செல்ஃபிஷா இருக்க? அஞ்சலி, நான் உனக்காக தான் சொல்றேன், உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அகில், நான் நம்ம எல்லாரோட நல்லதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நீ வரியா இல்லையா? நான் இந்த வீட்ல வேற யார்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க முடியும்? ஏன் அகில் புரிஞ்சுக்கவே மாட்ற? அகில் ப்ளீஸ், ஒரு 2 மணி நேரம் என் கூட வா, போயிட்டு வந்துடலாம். இங்க பாரு, இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயுமே கூப்பிட மாட்டேன். ப்ளீஸ் அகில். சரி, நான் வரேன். சரியா? உனக்காக நான் வரேன். நம்ம போலாம். தேங்க்ஸ் அகில்.